இம்மண்ணின் எழுச்சியாகவும் இம்மக்களின் எழுச்சியாகவும் இந்திய தேசத்தின் மக்களை இணைக்கக்கூடிய பாலமாக எந்த கருத்து வேறுபாடுகள் இல்லாமல் அனைத்து மதத்தையுமே முழுமையாக ஏற்று வழிநடத்தக்கூடிய ஒரு கொள்கை ரீதியான முதன்மை கட்சியாக ஜனநாயக திராவிட கழகம் கொண்டு வரப்படும். மக்களை முழுமையாக அங்கீகரித்து மக்களுக்குரிய கோட்பாடுகளை சட்ட திருத்தங்களை அவர்களுடைய இடத்துக்கே கொண்டு போய் சேர்க்கின்ற முதன்மையான கட்சியாகவும் அனைத்து மக்களுக்கு இன்றைக்கு தொண்டர்களாக கட்சி ரீதியாக உழைத்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் எந்த ஒரு அவர்களுடைய மேம்பாடு இல்லாமல் தலைமையில் மட்டுமே மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம் கிடைத்து கொண்டிருக்கின்றது. ஆனால் ஒரு நம்மளுடைய ஜனநாயக திராவிட கழகத்தில் வரக்கூடிய தொண்டர்களுக்கு முதன்மை பங்கீடாக அவர்களுக்குரிய தொழில் வாய்ப்பு மற்றும் வேலை வாய்ப்பு, இலவசமான அவர்களுக்குரிய குழந்தைகளுக்குரிய படிப்பு கல்வியை முழுமையாக கொண்டு வந்து கொடுப்பதும், அவர்களுக்குரிய இலவசமான மருத்துவத்தை கொண்டு வந்து கொடுப்பதும் மற்றும் அவர்களுடைய பாதுகாப்பை நிர்ணயம் செய்யக்கூடிய முதன்மையான கட்சியாகவும் நம்மளுடைய ஜனநாயக திராவிட கழகம் பங்களிப்பு கொடுக்கும். இன்றைக்கு நாம் புதிதாக ஆரம்பிக்கக்கூடிய ஜனநாயக திராவிட கழகம் என்பது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் பிளவுபடுத்தி ஒரு மிகப்பெரிய அளவில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சீரழித்து கொண்டிருப்பவர்களுக்கு பாடம் எடுக்கக்கூடிய ஜனநாயக திராவிட கழகமாக மக்களின் முழுமையான நம்பிக்கைக்குரிய கட்சியாக திகழப்படும். எண்ணற்ற தொண்டர்கள் இன்றைக்கும் வெளியில் அகதிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களை முழுமையாக ஒன்றிணைக்கக்கூடிய ஒரே பாலம் நம்முடைய ஜனநாயக திராவிட கழகம்தான். நம்பிக்கையோடு வழிநடத்துங்கள். நம்மளுடைய உரிமையை மீட்போம். நன்றி, வணக்கம்.